இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இன்ஸ்டன்ட் ஆனியன் வடை. வெல்கம் டு அவர் சேனல். ஐ எம் சரண் சக்கி. நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயத்தையும் பச்சை மிளகாய் இஞ்சியை கழுவி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சியை நசுக்கி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதில் கருவேப்பிலையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பூண்டு இடித்து சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு மூடி போட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து நம்ம அப்புறம் மூடி எடுத்துட்டு அதில் 3 ஸ்பூன் கோதுமை மாவு, அப்படி இல்லை மைதா மாவு, அடுத்து ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்மளுக்கு தேவைப்பட்டால் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நல்ல ஒரு வடை பதத்துக்கு வந்துடும். இதை நல்லா கையில் வச்சு நல்லா தட்டி எடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நல்ல சுவையான இன்ஸ்டன்ட் ஆனியன் வடை ரெசிபி ரெடி.